ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாங்கள் ப்ரான்ஸ் பிரியாணி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா? வாங்க வீடியோவுக்கு போவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ரைஸ் குக்கர் மாதிரி பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கீ 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையுமே ஆட் பண்ணி கொஞ்சம் அப்படியே ஹீட்டாக விடுங்க. நான் வந்து 3 பிக் ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை இப்போ இதில் நாங்கள் போட்டுக்கொள்ளணும். போட்டு இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆவக்காட்டி நல்லாவே ஃப்ரை ஆகணும். நான் எப்பயுமே சொல்கிற விஷயம் உண்டு தான், எந்த பிரியாணி நீங்கள் செஞ்சாலும் அந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டும் ஃப்ளேவர்டும் தரது இந்த ஆனியன் டேஸ்ட் தான். இந்த ஆனியனை நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு ஃப்ரை பண்ணால் தான் அந்த பிரியாணி டேஸ்ட்டே வரும். ஸோ இதை நல்லா நாங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆவக்காட்டி ஃப்ரை பண்ணிக்கொள்ளும். அது ஃப்ரை ஆகினோடனேனா ஒரு பிக் டொமாட்டோ கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கொள்கிறேன். க்ரீன் சில்லி 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கி வரப்போக்குள்ள கொரியாண்டர் லீவ்ஸ் ஒரு பொடி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் நல்லா போட்டுக்கொள்கிறேன். போட்டு இதை நல்லா கொஞ்சம் ஸ்டர் ஃப்ரை கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுக்கொள்ளணும். இப்போ இது நல்லா வதங்கி வரக்குள்ள கரி லீவ்ஸ் ஒரு பொடி நான் போட்டுக்கொள்கிறேன். அதோடய பிரியாணிக்கு தேவையான ஸ்டார் அனீஸும் பட்டையும் பே லீவ்ஸ் 2 போட்டுக்கொள்கிறேன். போட்டு நல்லா இதை இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கொள்கிறேன். அதோடு நான் இப்போ சில்லி பவுடர் 2.5 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன், அதையும் போட்டுக்கொள்கிறேன். அதோட பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதோட டர்மரிக் கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் பிரட்டிக்கொள்கிறேன். உண்மைக்குமே நான் ஆயிலுக்கு பே லீவ்ஸு இந்த ஸ்டார் அனீஸ் எல்லாம் போடலை. ரீசன் அதை விட இப்படி போட்டால் நல்லாவே இந்த ஃப்ளேவர்ட் வரும், அதுதான் நான் அப்படி போடலை. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கர்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு போகிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இப்போ நான் ப்ரான்ஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி 350 கிராம்ஸ் ப்ரான்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அதை நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். மிக்ஸ் பண்ணி லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் நல்லா அது குக்காகின போகிறோம். 500 கிராம்ஸ் ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இன்றைக்கி நான் கீரி சம்பா ரைஸ் தான் போடுறேன். அதுக்கு பிறகு நான் சால்ட் போடுறேன். சால்ட் போதுமான அளவு பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. இப்போ நான் இதுக்கு ஒரு லைம் பாதி நல்லா புழிஞ்சு விட்டுக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் அப்போ அந்த டேஸ்ட் நல்லா தூக்கலாக வரும் ப்ரான்ஸ் பிரியாணி சுட்டி. இப்போ ஒரு சின்ன பேனுக்கு கீ 2 டீஸ்பூன் எடுத்து கேஷ்யூ கொஞ்சமும் ப்ளம்ஸ் 2-3 போட்டு நல்லா லேசாக நெய்யில் ஃப்ரை பண்ணி போட்டால் எங்களோட ஃபைனல் டச் ஓகே ஆகிடும். இப்போ என் ப்ரான்ஸ் ரைஸ் சட்டப்படி ரெடி ஆகிடுச்சு. இது குலையாது. கீரி சம்பா சுட்டி பாஸ்மதி ரைஸில் குக் பண்ணினாலுமே கூட நல்ல உதிரி உதிரியாக வரும், ஒரு நாளுமே குலையாது. நான் ஒரு டைம் அதில் கூட உங்களுக்கு குக் பண்ணி காட்டுறேன். இப்போ நாங்கள் இதை சர்வ் பண்ணிக்கொள்வோம். கட்டாயமாக இந்த ரைஸை குக் பண்ணுங்கள். குக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய், ஹேவ் அ நைஸ் டே, see you soon in another video.